காரைக்காலில் ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக கூறி 60க்கும் மேற்பட்டோரிடம் ரூபாய் 5 கோடிக்கு மேல் மோசடி செய்த டிராவல்ஸ் நிறுவனத்திடமிருந்து பணத்தை மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தின் நகர பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நைனா முகமது என்பவரால் சஹாரா டிராவல்ஸ் என்ற தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் பணமும் அவர்களது பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு இதுவரையில் பயணம் குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணம் மற்றும் பாஸ்போர்ட்டை கொடுத்தவர்கள் பலமுறை வந்து பார்த்தும் டிராவல்ஸ் நிறுவனம் திறக்கப்படாமல் இருந்ததாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பணம் கொடுத்த நபர்களை டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர் மிரட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உடனடியாக இழந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று காவல்துறைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் சாராய கடைகள் ஏலத்திற்கு பலரும் தயங்கிய நிலையில் தமிழக எல்லையோர சாராய கடைகளை ஏலம் எடுப்பதற்கு மட்டும் போட்டி நிலவி வருகிறது. புதுச்சேரியில் 85 சாராய கடைகளும் 66 கள்ளு கடைகளும் உள்ளன. காரைக்காலில் 25 சாராய கடைகளும் 26 கள்ளு கடைகளும் உள்ளன. சாராய கள்ளு கடைகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழுமையான ஏலம் நடைபெறும். அதன் அடிப்படையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள சாராய கடைகளுக்கான 2024-25 ஆண்டுக்கான குத்தகை சில்லறை விற்பனை உரிமத்துக்கான ஏலம் கடந்த ஜூன் 21ஆம் தேதி இணையதளம் வாயிலாக தொடங்கியது. ஏலத்தில் கிஸ்தி எனப்படும் முன்வைப்பு தொகை உயர்த்தப்பட்டது. அதனால் சாராய கடைகளை ஏலம் எடுக்க வியாபாரிகள் பெரும்பாலானோர் முன்வரவில்லை. இதையடுத்து சாராய கடைகளுக்கு 5% கிஸ்தி தொகை குறைக்கப்பட்டது. கிஸ்தி தொகையை குறைத்த பின்னர் சாராய கடையை ஏலம் எடுக்க பலரும் முன் வந்துள்ளதாக அதிகாரிகள் கூறினர். சனிக்கிழமை வரையில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 38 சாராய கடைகளும் 35 கள்ளுக்கடைகளும் ஏலம் விடப்பட்டுள்ளன. வியாபாரிகளால் ஏலம் எடுக்கப்படாத 72 சாராய கடைகள் மற்றும் 57 கள்ளுக்கடைகளுக்கு மறு ஏலம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதன்படி புதுச்சேரியில் 29, காரைக்கால் 1 என ஒரே நாளில் 30 சாராய கடைகள் ஏலம் எடுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி தமிழக எல்லையோரத்தில் உள்ள சேதராப்பட்டு கடையை ஏலம் எடுக்க கடும் போட்டி நிலவியதால் அதிகாரிகள் கூறினர். சேதராப்பட்டு கடை அதிகபட்சமாக 27,60,000 ரூபாய் ஏலம் போனதாகவும் கூறப்படுகிறது. திருக்கனூர் கடை ரூபாய் 14,52,000, கன்னிக்கோயில் கடை 13,03,000 ரூபாய், லிங்காரெட்டியார் பாளையம் கடை 9,35,000 ரூபாய், குருவிநத்தம் கடை 6,92,000 ரூபாய் என ஏலம் போயினர். குறைந்தபட்சமாக ஆரியபாளையம் கடை 1,54,000 ஏலம் விடப்பட்டுள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்தவரிடம் முகநூலில் கார் விற்பனைக்கு இருப்பதாக கூறி மர்ம நபர் ரூபாய் 77,000 மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்தவர் அருண் பாண்டியன். இவர் முகநூலில் பழைய கார் விற்பனைக்கு உள்ளதாக தேடியுள்ளார். அப்பொழுது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பழைய கார் உள்ளதாகவும் அதை வாங்க முன்பணம் அனுப்ப கூறியுள்ளார். இதை நம்பிய அருண் பாண்டியன் குறிப்பிட்ட வங்கி கணக்கில் ரூபாய் 77,000 அனுப்பியுள்ளார். ஆனால் கார் குறித்த தகவல் ஏதும் வரவில்லையாம். மர்ம நபரையும் அதன் பிறகு தொடர்பு கொள்ள முடியவில்லையாம். எனவே இது குறித்து புதுச்சேரி இணைய வழக்கு குற்றப்பிரிவு போலீசில் அவர் புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பிரவீன்குமாரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரது புகைப்படத்தை அவதூறாக சமூக வலைதளங்களில் பரப்பாமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன பிரவீன்குமார் மர்ம நபருக்கு ரூபாய் 10,000 அனுப்பியுள்ளார். தொடர்ந்து மர்ம நபர் பணம் கேட்டதால் இணையதள குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.